இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரிஜிஸ்டர் என்பிஎஃப்சிக்கு கீழே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பர்சனல் லோன் அப்ளிகேஷனை தான் இன்னைக்கு வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஃபினான்சியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அபவ் 50,000 இல்லை 1 லேக்குக்கு மேலே லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற டேட்டா எல்லாமே இந்த அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், வெப்சைட், அதுக்கப்புறம் நான் வந்து இதில் லைவாக அப்ளை பண்ணி அது மூலமாக எனக்கு கிடைச்ச டேட்டாவை தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு நமக்கு அப்ளை பண்ண இந்த லோன் அப்ளிகேஷன்ல நமக்கு அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8,000 லோன் வந்து அப்லோட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த அப்ளிகேஷனை இப்போ வந்து டீடைலா ரிவ்யூ பண்ணலாம். அப்ளிகேஷனோட லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அதை பத்தின டீடைல் வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த லோன் அப்ளிகேஷனோட பேர் வந்து ட்ரூ பேலன்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃப் இல்லாம லோன் எடுக்கணும் அப்படின்னா இதுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் எடுக்கலாம். இதுல 2 டைப் ஆஃப் லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லெவலப் லோன், அனதர் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் லோன். கேஷ் லோன் அப்படின்னா 5,000 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் எடுக்கலாம். லெவலப் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 ரூபாயில இருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு உங்களால லோன் எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கேஷ் லோனை வந்து ட்ரை பண்றேன். அப்ளை நான் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணணும். இஎம்ஐ டைமிங்கை செலக்ட் பண்ணணும். இது ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஸோ அதனால நான் ரெண்டையுமே ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக இந்த லோன் எடுக்கிறீங்கன்னு கேட்கும். அதை உங்களோட பர்பஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க இப்ப இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்ல ஓன் ஹவுஸா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைல், நீங்க சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா இல்ல ஸ்டூடெண்டா இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், நீங்க வந்து ரெகுலர் எம்ப்ளாயா இல்ல கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒர்க் பண்றீங்களா இல்ல ஃப்ரீலான்சரா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டோட்டல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்களோ உங்களோட இண்டஸ்ட்ரி டைப்பை வந்து இங்க செலக்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் அதுல உங்களோட ஜாப் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து இதுல எந்த கேட்டகரி அதை செலக்ட் பண்ணுங்க. எந்த கேட்டகரியும் இல்லை அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மந்த்லி ஆவரேஜ் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட மந்த்லி ஆவரேஜ் சேலரியை என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்டர் பண்ற இன்கம் வந்து 25,000க்கு மேல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்க. அப்பதான் லோனுக்கு அப்ளையே பண்ண முடியும். சோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்க வாங்கக்கூடிய சேலரி வந்து உங்களுக்கு பேங்க் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றாங்களா இல்ல செக்கா கொடுப்பாங்களா இல்ல கேஷா கொடுப்பாங்களா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பேங்க் டிரான்ஸ்ஃபர், அதனால பேங்க் டிரான்ஸ்ஃபர்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது உங்களோட ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. நான் தமிழை செலக்ட் பண்ணிருக்கேன். உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது உங்களோட லோன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட மொபைல்ல இருக்க இமெயில் ஐடியில எந்த இமெயில் ஐடியை இந்த லோனுக்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணது இந்த மாதிரி வெரிஃபைட் ஆகும். வெரிஃபைட் ஆனதுமே எவாலுவேட் மை லோன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் ஃபில் பண்ண பேசிக் டீடைல் எல்லாமே இங்க ஷோ ஆகும். உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்புறம் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் ரெண்டுமே இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ண டைம் இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமா வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா நோட்டிஃபை மீ வென் இட் அப்ரூவல் அப்படிங்கறத வென் இட் டன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு வந்து மெசேஜ் வந்தது உங்களுக்கு லோன் வாங்க எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரூ பேலன்ஸ் அப்படிங்கிற லோன் அப்ளிகேஷன் அவங்க மட்டும் தான் டைரக்ட் லோனா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க நிறைய ஃபினான்சியல் பார்ட்னரோட டைப் வச்சு ஸோ அவங்க மூலமாவும் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ட்ரூ பேலன்ஸ்ல லோன் ரிஜெக்டட் ஆனாலும் அவங்களோட டைப்ல இருக்கக்கூடிய லோன் பார்ட்னர்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா அங்க வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. ஆனா இதுலலாம் நான் வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆகல, ரிஜெக்டட் தான் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து ட்ரூ பேலன்ஸ்ல இப்போதைக்கு எவ்வளவு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 8,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால லோன் வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேஷ் லோன் இஎம்ஐ அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன்லயே நமக்கு லோன் ஆஃபர் வந்து 5,000 ரூபாயில இருந்து 8,000 ரூபாய் வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா வேற என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன ஃபினான்ஸ் கம்பெனில நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு காமிக்கும். ஸோ நமக்கு அதிகபட்சமே வந்துட்டு 5 to 8,000 தான். ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளவு வேணுமோ அதை வந்து வேரி பண்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரால் பட்டனை வேரி பண்ணி குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 8,000 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து லோன் வந்து இதுல எடுத்துக்க முடியும். உங்களுக்கு 8,000 ரூபாயும் வேணும் அப்படின்னா நீங்க 8,000 ரூபாய் அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னென்ன சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கறத காமிக்கிறேன். இதுக்கு வந்து கீழே கொடுத்துருக்க இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 8,000 ரூபாய் லோன் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து 8,000 ரூபாய் அப்படியே கிரெடிட்டட் ஆயிரும். அப்போ வந்து ப்ராசஸிங் ஃபீலாம் வந்து எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீயை எக்ஸ்ட்ராவா உங்களோட
லோன் அமௌண்ட்டுக்கு மேலே ஆடட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் ப்ராசஸிங் ஃபீ வந்து எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 731 ரூபா வந்து பிடிக்கிறாங்க. அடுத்தது உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து 2.99%, அதாவது ஒரு மாதத்துக்கு 3% அப்படின்னு கணக்கு பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 36% இதில் வட்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஏபிஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52.56% வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ மட்டும், ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது ஒரு 731 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதையும் நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் 8,000 சேர்க்கும்போது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளை பண்ண லோன் அமௌண்ட் 8,731 ரூபா அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் ஆகும். நம்மளோட லோன் அமௌண்ட் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 8,000 ரூபாய் கிரெடிட்டட் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 12 மந்த் செலக்ட் பண்ணியிருக்கோம். பெர் மந்த்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 877 ரூபாய் பெர் மந்த்துக்கான இஎம்ஐயை நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலும் ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணலாம். அதுவும் சின்ன அமௌண்ட்னா ட்ரை பண்ணலாம். பெரிய அமௌண்ட் 50,000க்கு மேலெலாம் லோன் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணாதீங்க. லோன் கிடைக்கான வட்டி அப்படிங்கிறது கந்து வட்டியை விட மோசமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு நிறைய சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேக் திஸ் லோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயிலை ஆட் பண்ண சொல்லும். உங்களோட பேங்க் டீட்டெயிலை கொடுத்துட்டு ஆட்டோ டெபிட் செட்டப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு இ சைன் வெரிஃபை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட லோன் டாக்குமெண்ட்டை காட்டுவாங்க. அதில் இ சைன் வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட்டட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் வட்டி அப்படிங்கிறது கந்து வட்டி ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.